கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி garlic pepper chicken fry. இது வந்து ரொம்ப டெலிஷியஸாகவும் யம்மியாகவும் இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். இந்த சிக்கன் எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்கலை, ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். இதுக்கு என்ன தேவைன்றதை இப்போ பார்க்கலாம். பூண்டு ஒரு 20-25 பூண்டு பல்ல நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கணும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அது 1 ஸ்பூன், 1 கப் தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே சிக்கன் மேரினேட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இதை 1/2 hour அப்படியே வச்சிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் பெருஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 15 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சியை வந்து நல்லா திருகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற அந்த பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் பட்டுருச்சு. நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. நம்ம இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் இது வேக போகுது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வேக விடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன கப்பில் ஒரு 2 கப் தயிர் வந்து இதில் சேர்க்க போகிறோம். 2 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் தயிர் எல்லா பக்கமும் சிக்கன் ஆல்ரெடி ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வந்து இப்போ போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். இப்போ 3 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதுவே சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப காரமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்னு கிடையாது, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டால் போதும், ரெடி ஆகிடும். பாருங்கள், சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ட்ரையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மிளகுத்தூள்லாம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கார்லிக் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.